கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, காரணம் இல்லாமல் உன்னால் இந்த பதிவை பார்க்கவே முடியாது. இந்த பதிவு இப்போது உன் கண்ணில் பட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சாமி. இது உனக்காக சொல்ல வந்த செய்தி. நீ எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கோ. நம்பிக்கையோடு இரு. சாமி நான் இருக்கேன். நீ தனியாக இல்லை. உன் கண்ணீரை யாரும் பார்க்கலன்னு நினைக்காத. சாமி பார்த்துட்ருக்கேன். அதனால தான் இந்த பதிவு உன்கிட்ட வந்திருக்கு. சாமி, நீ இந்த பதிவை சும்மா பார்க்கல. உன் மனசு ஏதோ ஒரு பதிலை தேடிக்கிட்டு இருக்கு. உன் உள்ளத்தில் ஒரு குழப்பம் இருக்குது. நீ யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம். அல்லது நீ நீண்ட நாட்களாக ஒரு மாற்றத்துக்காக காத்திருக்கலாம். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளை ஒரு பதில் இல்லாத நிலைக்கு கொண்டு போயிடும். என்ன செய்யணும், என்ன நடக்க போகுதுன்னு மனம் குழம்பி போயிருக்கும். அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு செய்தி நம்மளை தேடி வரும். இந்த கணக்கன்பட்டி சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? மனிதன் குழப்பத்தில் இருக்கும்போது அவனுக்காக பதில் அவனையே தேடி வரும். அதனால தான் இந்த பதிவு இன்றைக்கி உன்கிட்ட வந்திருக்கு. இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இது ஒரு அறிகுறி. உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுதுன்றதுக்காக ஒரு சின்ன சிக்னல். சாமி, இப்போது நீ கேட்க போகும் இந்த வார்த்தை உனக்காக தான் வந்திருக்கு. நம்பிக்கையோடு இரு சாமி, நான் இருக்கேன். இந்த ஒரு வரி சாதாரணமான வரி இல்லை. இது ஒரு உறுதி. நீ இப்போது தனியாக இல்லை. நீ அமைதியாக தாங்கி கொண்டிருக்கும் வழியை சாமி பார்த்துட்ருக்கேன் சாமி. நீ யாரிடமும் சொல்லாத கஷ்டம், நீ சிந்திய கண்ணீர் அவையெல்லாம் வீணாக போகலை. இந்த சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? மனிதன் மறைத்த வேதனையை சாமி ஒருபோதும் மறக்க மாட்டான். அதனால தான் இந்த செய்தி இன்றைக்கி உன்கிட்ட வந்திருக்கு. நீயே கேளு. இந்த வார்த்தை உன் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி தருதா? அப்படின்னா இது உனக்காக வந்த உண்மையான செய்தி. நம்பிக்கையோடு இரு. சாமி உன்னோடு இருக்கேன். நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டம் ஒரு தண்டனைன்னு நினைக்காத. அதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் ஏதோ ஒன்று சொல்ல வருது. இந்த சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? சோதனை வந்த இடத்துல மாற்றம் மறைந்து இருக்கும். நீ இன்றைக்கி அனுபவிக்கும் வழி உன்னை உடைக்க வரல, உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றுவதற்காக வந்திருக்கு. நீ இன்றைக்கி இருள் மாதிரி ஒரு நிலையில் இருக்கலாம். எதுவும் சரியாக இல்லைன்னு தோணலாம். ஆனால் அந்த இருள் நிரந்தரம் இல்லை. அது ஒரு கட்டம் மட்டும்தான். அதுக்கு பின்னாடி வெளிச்சம்தான் வரும் சாமி. நீ இந்த சோதனைகளை கடந்து போனால் நாளைக்கு நீயே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவ. இவ்வளவு கஷ்டத்தை நான் கடந்து வந்தேனான்னு நினச்சி பார்ப்பேன். அதனால் இப்போது நீ அனுபவிக்கும் சோதனையை பார்த்து பயப்படாத. அது உன் வாழ்க்கையை உயர்த்தும் முன் வரும் ஒரு முக்கியமான தருணம். சாமி, ஒரு நாள் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பிக்கும். நீ இத்தனை நாள் காத்திருந்த பதில்கள் மெதுவாக உன்னை தேடி வரும். நீ முயற்சி செஞ்ச விஷயங்கள் இப்போது பலன் தர ஆரம்பிக்கும். நீ இழந்தது போல தோணிய பல விஷயங்கள் மீண்டும் வாழ்க்கையில் திரும்பி வரும். சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? மாற்றம் வரும் முன்னாடி வாழ்க்கை ஒரு அமைதியை கொடுக்கும். அந்த அமைதி தான் இப்போதும் வாழ்க்கையில் ஆரம்பமாகி இருக்குது. இன்றைக்கி உனக்கே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் நீ பின்னாடி திரும்பி பார்த்தா தான் புரியும். அந்த நாள் தான் என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சதுன்னு நினச்சி பார்ப்பேன். அந்த நாள் தூரத்தில் இல்லை, அது ஒன்று நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு சாமி. சாமி, இப்போது உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகி இருக்குது. அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்பிக்கையை ஒருபோதும் விடாத. நீ நம்பிக்கையே இழந்தா வந்து கொண்டிருக்கும் நல்ல மாற்றத்தை உன்னால் உணர முடியாது. மனசை உடையாத. கஷ்டம் வந்தால் அது தற்காலிகம்னு நினச்சிக்கோ. இதுவும் கடந்து போயிடும். சாமியை முழு மனசோடு நம்பு. இந்த சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? நம்பிக்கை வச்ச மனுஷனை சாமி ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான். அதனால் இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. ஏன்னா உன் வாழ்க்கையில் மாற்றம் அந்த நேரம் ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டுருக்கு. சாமி, நீ எனக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணு சாமி. இந்த வார்த்தையை 11 முறை ஒரு நிமிஷம் சொல்லு சாமி. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 சாமி, நீ இந்த பதிவை பார்த்தது சாதாரணமான விஷயம் இல்லை.
இது உனக்காக வந்த செய்தி. நீ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோ. நம்பிக்கையோடு இரு. சாமி நான் இருக்கேன். நீ தனியாக இல்லை. உன் கண்ணீர் யாரும் பார்க்கலன்னு நினைக்காத. சாமி பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீ காத்திருந்த பதில் வரும். நீ எதிர்பார்த்த சந்தோஷம் வரும். அந்த நாள் தூரத்தில் இல்லை. நம்பிக்கையை மட்டும் விடாத. சாமி உன்னோடு இருக்கேன்.